தேவயானியைப் போல இந்த பொருட்களையும் உங்களுக்கு பிடிக்கும். சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழாவில் நடிகை தேவயானியின் கணவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்தவர்கள் உண்மையிலேயே வியந்துதான் போனார்கள். ஏன் அவர் அப்படி சொன்னார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இயக்குனர் தமிழ் சினிமாவின் 90களில் அனைவரின் மனதையும் கொள்ளையடித்து ஃபேவரைட் நாயகியாக வலம் வந்த நடிகை தேவயானியின் கணவர் விழா ஒன்றில் கடை போட்டிருந்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நடிகை தேவயானியின் கணவர் ராஜ்குமார் நல்ல செயல் ஒன்றிற்கு வருமானம் ஈட்டுவதற்காக இதை செய்து வருகிறார். கொஞ்சல் குரலுக்கும் குழந்தை மனதிற்கும் சொந்தக்காரரான நடிகை தேவயானிக்கு இன்றளவும் 90s கிட்ஸ்களின் ஃபேவரைட் லிஸ்டில் இடம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூரிய வம்சம் திரைப்படம். இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய திரையுலகில் கொடிகட்டி பறந்த தேவயானி இயக்குனர் ராஜ்குமாரை காதலித்து பெற்றோரின் கடும் எதிர்ப்பையும் மீறி கடந்த 2001ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இயக்குனர் ராஜ்குமார் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் நடிகரும் கூட. அவர் தற்போது தனது தோட்டத்தில் விளையும் பொருட்களை வைத்து அழகு சாதன பொருட்களை தயாரித்து விற்க தொடங்கியிருக்கிறார். சோப்பு, ஷாம்பு, சென்ட், தேன் என அனைத்தையும் ஆன்லைன் வாயிலாக விற்கும் ராஜ்குமார் அவ்வப்போது ஸ்டால்கள் அமைத்தும் வருமானம் ஈட்டி வருகிறார். சென்னையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகள் அறிமுக மற்றும் பதவி பிரமாண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட ராஜ்குமார் தனது அழகு சாதன பொருட்களுக்கான ஸ்டால்களை அமைத்து விற்பனையில் ஈடுபட்டது அங்கு வந்திருந்தவர்களை கவர்ந்தது. இது குறித்து புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த ராஜ்குமார், எனது சொந்த தோட்டத்தில் இந்த பொருட்களை தயாரிப்பதற்கு தேவையானவற்றை விளைவிக்கிறேன். தயாரிக்கும் பொருட்களை கடந்த சில ஆண்டுகளாகவே எனது நண்பர்களுக்கு இலவசமாக வழங்கி வந்தேன். தற்போது இதனை எனது இன்னொரு தொழிலாகவும் செய்து வருகிறேன். இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை நல்ல செயலுக்கு பயன்படுத்தி வருகிறேன் என மகிழ்ச்சியும் பெருமிதமும் பொங்க தெரிவித்தார். அவர்களுக்கு நிச்சயமாக அது பிடிச்சிருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி தேவயானியை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லையோ, அது மாதிரி என்னுடைய இமேன் நேச்சுரல்ஸோட எந்த பொருளையும் பிடிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் அதை 100% பியூரிஃபைடாக மிக சிறந்ததை தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இதில் வரக்கூடிய லாபமோ அல்ல இதில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காசோ எனக்கு ஒரு காசு இல்லை. என்னுடைய சில்லறை செலவுகளுக்கு கூட இது ஆகாது. எனக்கு அவ்வளோ செலவு இருக்குது. அதை நாங்கள் சினிமாவில் பெறுகிறோம். இதை நாங்கள் நல்ல விஷயமா என்னுடைய மக்களுக்கு நான் தரேன். என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள்ங்கிற என்னுடைய தமிழக மக்களுக்கு தரேன். அதை ஆன்லைனில் போட்டு நான் கொஞ்சம், ஏன்னா என்னால் கடை வச்சு முழு நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்கு பல வேலைகள் இருக்குது. திரைப்படம் சார்ந்த வேலை இல்லாவிட்டாலும் தோட்டம், விவசாயம், குடும்பத்தை பார்க்குறது, குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது, அவர்களுடைய படப்பிடிப்பை மேனேஜ் பண்ணுறது, தேவயானியுடைய படப்பிடிப்பை மேனேஜ் பண்ணுறது, என் நண்பர்களுடைய திரைப்பணிகளை கொஞ்சம் கட்டமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஆன்லைனாக இருந்தால் எனக்கு சௌகரியம்னு நான் அதை பண்ணேன்.